வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். போட்டு பத்து போடா சட்டா சின்ன பையல தொட்டா விட்டா ரொம்ப சிக்கலு. பண்ணப்போது ஃபர்ஸ்ட் வந்து நிறைய லூஸ் பண்ணிட்டேன். ஸோ ஐ ஆல்சோ மேட் அ மிஸ்டேக் தேர். என்னன்னா எனக்கு அப்போ அந்த வெயிட் லாஸ் பற்றிலாம் பெருசாக தெரியாது. ஸோ அந்த டைமில் நான் பண்ணது வந்து நிறைய கார்டியோ பண்ணிட்டேன். நிறைய கார்டியோ பண்ணதுனால அந்த கண்ணெல்லாம் போயிடுச்சு. ஸோ அப்படியே ரொம்ப ஒட்டிட்டேன். ஸோ அந்த அந்த ஒரு ப்ராப்ளமும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஐ ஸ்லோலி ஸோ நான் வந்து எனக்கு ஜிம் செட் ஆகலை போல் அப்படின்னு நினச்சி. தட் வாஸ் மை ராங் நோஷன் அபவுட் ஜிம். அதுக்கப்புறம் நான் யோகா ஆரம்பித்தேன். யோகா பண்ண போது ஐ ஸ்டார்டட் கெட்டிங் பெட்டர். பட் இவென்ச்சுவலி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தும் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ண ஆரம்பித்தேன் இந்த லாஸ்ட் 2.5 years. அதுக்கப்புறமா தான் இப்போ ஐ எம் ஃபீலிங் ஐ எம் அட் மை பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஐயோ என்ன அழகா இருக்க, பாவாடை பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. உன்னை பார்த்த உடனே நான் ஒரு கட்டுக்கிடங்காத காளையா மாறிடுறேனே. இத்தனை நாள் நம்ம கண்ட கனவையெல்லாம் நினைவாயிடுச்சுன்னு தாங்க சொல்லணும். ஆமாங்க, நம்ம தமிழ்நாடு ஜிடிஏ கேம் வந்தாச்சுங்க. இந்த கேம்ல நம்ம தளபதி விஜய் இருக்காரு, தனுஷ் இருக்காரு, அப்புறம் சிங்கம் சூர்யா இருக்காரு, வடிவேலு இருக்காரு, மற்றும் பல தமிழ் நடிகர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இந்த கேம்ல உள்ள கடைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ளது தாங்க. இதுல வர வண்டி வாகனங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில உள்ளது தாங்க. மருதமலை மாமணியே முருகையா. இந்த கேம் உங்களுக்கு வேணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல ஜிடிஏன்னு கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்க டிஎம்க்கு வந்து சென்ட் பண்றேன். நான் ஒரு பிக்கப் லைன் சொல்றேன். லைஃப்ல முதல் இல்ல பிக்கப் லைனுக்கு சொல்றேன். ஓகே சரி ஓகே. பிடிச்ச இடம் அது. பிடிச்ச இடமா? பெட்ரூம். எல்லாரும் பிரான்ஸ் பாரிஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன பிடிச்ச இடம் பெட்ரூம்னு சொல்றீங்க? ஆமாங்க, காலைல இருந்து வேலை செய்யறோம், களைப்போட இருப்போம். வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தூங்க தானே செய்வோம். அதான தெரியுது, தூங்கத்துக்கு மட்டும் தான் லாக்கிணும் வச்சதுக்கு. பட் மை பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க வேலையில. நான் தூங்கி முடிச்சிட்டு நீ வேலைலாம் முடிச்சிட்டு வந்து தூங்கத்துக்கு. பட் அதுலயும் நான் நல்ல இதுதான் வேலையில. எந்த வேலையில? ஆபீஸ் வேலை. ஓ ஆபீஸ்ல வேலையா? டைம் இருக்குங்க அப்பப்ப. கொஞ்ச நேரம் ஓரமாக்காது பாத்துட்டு போயிருந்தே. பாக்குறியா உள்ள என்ன பொருள் காட்சி நடக்குது? ஒரே குத்து கண்ணாடியெல்லாம் உடைஞ்சு கண்ணு முடி பூரா வெளியே வந்துடும். போடா வெளியே. மேக்கப் இல்லாம ஒரு மூவில ஃபுல்லா நடிக்க சொன்னா நடிப்பீங்களா? பேண்ட் சட்டை போடாம ஒரு இன்டர்வியூ ஃபுல்லா பண்ண சொன்னா நீங்க பண்ணுவீங்களா? இன்ஸ்டா ஒரு வாட்ஸ்அப் உள்ளு அது வந்து ஒரு ஆப் ஒன்லி ஃபார் பாய்ஸ். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உங்ககிட்ட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க யாராவது வந்து டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? அப்படி யாரும் பண்ணது இல்ல. ஆனா அவங்களால தான் ஏன் டார்ச்சர் தாங்க முடியாதுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. I don't know, நான் என்னப்பா அர்த்தம் எனக்கு தெரியாது. அப்ப நீ தெரியாதுன்னு சொல்றதுக்கு தான் லட்ச லட்சமா கொடுத்து படிக்க வைக்கிறான். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். சிஎஸ்கேல ஒரு 10 பிளேயர் சொல்லலாம். தோனி. ஓகே, அவன் தான் கேப்டனா? ஆமா. ஓகே, வேற? ஜடேஜா. ஓகே, வேற? ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூரா? அது ரவீந்திரநாத் தாகூர் இல்லட்டா கோமாளி, அது ரச்சின் ரவீந்திரா. சரி ஓகே, வேற?
ராகுல். KL ராகுல். ஓகே வேற? போலாடு. பொல்லாடு. வேற இந்த பவுலிங் போடுவாங்களா அவங்க பேர்லாம் சொல்லு. உசேன் போல்ட். உசேன் போல்ட்டா? உசேன் போல்ட். நல்லா இருக்க மாட்டானா நீ? டிக்டாக் பண்றோம். நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான் அண்ணே. ஓகே வேற? மெஸ்ஸி. மெஸ்ஸியா? மெஸ்ஸி. சரி வேற இன்னும் 2 பேர் சொல்லு. டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப் வாசனா? ஆஃப் பண்ண சொல்றாங்க. டேய் அவன ஆஃப் பண்ண சொல்லு. டேய் யார் அது? வேணும்னே பண்றானுங்களா? டேய் சரி இன்னும் ஒருத்தங்க. மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன். இப்ப நான் ஆன் பண்ற பாருங்க. இது வந்து ஆன் பண்ண உடனே சோனியா மாறிடும் பாருங்க. பாருங்க சோனி பிராவியானே வந்துருச்சு சார். எப்படி சார் இது? சோ ஆன் பண்ணா அப்படியே சோனி பிராவியான்னு வருது. இத பார்த்தா நம்பிடுவாங்கல்ல எல்லாரும்? சார் இதெல்லாம் ஒரு பென் டிரைவ் தான். ஒரு பென் டிரைவ் எடுத்து குத்துனா ஆட்டோமேட்டிக்கா வந்து அது வந்து ப்ரோக்ராம் வந்து சோனியா மாறிடும். சாம்சங் வேணா சாம்சங்கா பண்ணிக்கலாம். அப்ப பார்கோட் இருக்கு சார். சோனில பாத்தீங்கன்னா இந்த பார்கோட் அது கூட வராது சார். இதை மட்டும் நம்ம விட்டு வைக்கணும். இதுவும் ஸ்கேம் பண்றாங்க. இங்க பாருங்க அப்படி தெரியாம இருக்கிறதுக்காக இந்த பார்கோட வந்து சோனின்னு ஒட்டிடுறாங்க. ஐயோ இங்க பாருங்க ஒரு 25 rupeesல நம்ம மக்கள் எப்படி எல்லாம் ஈஸியா ஏமாந்து போறாங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது வந்து டெல்லியில வந்து நிறைய பேர் விக்கிறாங்க, விலை கம்மியில விக்கிறாங்க. ஓகே. இந்த டிவி வந்து ஒரு அவேர்னஸுக்காக தான் இந்த வீடியோவே போடுறது. ஏன்னா ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்களை வந்து ஒரிஜினல் பிராண்ட்னு சொல்லி டெல்லியில இருக்கிறவங்க ஏமாத்திட்டாங்க. எங்களை ஏமாத்திட்டாங்க. நான் இன்னும் அவங்க மேல கேஸ் போட்டிருக்கோம். ஒரு முன்னணி நிறுவனத்தோடைய டிவிய எப்படி எல்லாம் டெல்லியில இருந்து வாங்கிட்டு வந்து நம்ம மக்கள் ஏமாத்தி டீலருக்கும் இதுல வந்து ஏறிடுச்சு. ஏப்பா ரன்னிங்லே ஏற ரன்னிங்லே இறங்குற ஸ்டாப்ல ஏற மாட்டியா? அதெல்லாம் டிக்கெட் வாங்குறவனுக்கு. ஏன் இன்னைக்கு வேற வண்டி கிடைக்கலையா? எல்லாம் காலியா இருந்தது. இதுதான் புல்லா இருக்கு. சரி இப்படி வாருது. இங்க வெறும் தாலிக்கேறுதா? இதுதானா? இதெல்லாம் ஏன் ஏத்துற? உச்சாரையா உச்சாரு ஓரஞ்சார உச்சாரு நயருக்கு உச்சாரு வாங்காசு உச்சாரு உச்சாரையா உச்சாரு ஓரஞ்சார உச்சாரு. என்ன பாட்டுல சிக்னலா? என் பாசஞ்சரை நான் தாண்டா காப்பாத்தணும். வேற யாரு காப்பாத்துவா? முதல்ல ஒன்ன காப்பாத்திக்கடி. என்னைய காப்பாத்திக்கிறேன் எனக்கு தெரியும். போடா ஓடுற வண்டியில இறங்கி வீடுக்குள்ள போயிடாத திருட்டு பயவுள். எக்ஸ்கியூஸ் மீ, கிஸ் ஆர் ஸ்லாப்? ஸ்லாப். ஸ்லாப். சந்திரமுகி பேய் எப்படி இருந்தது? அது பேய் இல்ல, அருமையான ஃபிகர். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. அதெல்லாம் உருப்படவே உருப்பட. ஒன் டைம் வாட்ச் பண்ணுங்க. ஒரு வாட்டி பார்க்கணும். ஏடா ஒரு வாட்டி பார்க்கறதுல அத்தனை போறேன். ஏன்னா அங்கே குடும்பம் நடத்த போற கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு புரியல. நிறைய வார்த்தைகள் சொல்லுவாங்க. ஒரு வாட்டி தாங்க ஒரு வாட்டி பார்க்கலாங்க. இது பாலாறு, நாங்க கோளாறு. எப்படி இந்த தண்ணிக்குள்ள இந்த மாதிரி குதிச்சீங்கன்னா பொழைக்கிறது ரொம்ப கஷ்டம். பூமர் அங்கிள். எஸ் கமான் அங்கிள். பூமர் அங்கிளா? Buffaloes. What running to catch China? This is library. Will be here only. Come in slow motion. Slow motion. Now stand together separately. Together separate miss. I side stand together separately, buffaloes. LKG students are better. Okay. Now who will excuse me, my father? Excuse me. Go inside. Take your book. Our sir, Prasad sir, has
உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அடே அப்ப எல்லாம் சிரிங்க, போறாங்க எல்லாம் சிரிங்க. ஆனந்த் சோக்கு சொல்லிட்டாங்க. ஏன்டா காலேஜ் வாசல்ல நின்று எல்லா பொண்ணையும் சைட் அடிக்கிற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னான். ஒரு மரத்துல 10 மாங்காய் இருக்குன்னா 10 மாங்காவையும் குறி வச்சு அடிச்சாதான் ஏதாவது ஒரு மாங்காய் கீழே விழும். வர பொண்ணுங்க எல்லாத்தையும் பார்த்து சைட் அடிச்சாதான் ஏதாவது ஒரு பொண்ணு திரும்பி பார்க்கும். நோட் பண்ணுங்கப்பா பின்றாப்பா. இருக்கிற இடமே தெரியாது, எல்லாமே இப்படிதான் கேக்குறோம். அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது, நீ தான் அந்த பொண்ணை போட்டு இப்படி பண்ற. ஓ, நீ இருக்கிற இடம் தெரியாதா? நாங்க வந்து கேட்டு பாருங்க மேடம் ரெடிட்ஸ்ல. ஹலோ, என்ன சோறு கறியா? உனக்கே சரி வருது இல்ல? ஆமா, நான் வாயாடிதான் மேம். ஒத்த ரோசா, பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இது நியாயமா? உனக்கு அடுக்குமாடா? இது வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு நான் உன் கூட 100 வருஷம் வாழணும். நான் அடிக்கிற தம்முக்கும் சரக்குக்கும் 40 தாண்டதே கஷ்டம். இல்லைன்னா இந்த 100 வருஷம் வாழ்றது. எப்படி ஒன்னா வாழ போறீங்க? ஓப்பனிங்ல போன் பண்ணி நான் பேசினா இவங்க பேசினாங்களா கேளுங்க மேடம். சிம்மா மாத்தியும் வந்து நீ இவ்வளவு பேசிட்ட, நான் பிரெக்னன்ட் ஆகிறேன். போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆவாங்களா சொன்னாங்களா? அவங்க ஃப்ரெண்டே சொன்னாங்க மேடம். பேசினா எப்படிப்பா பிரெக்னன்ட் ஆவாங்க? இவங்க சொன்னாங்க. நீங்க எதுவும் பண்ணாம அன்னைக்கு என்ன பிரெக்னன்ட். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? கம்பேக் இந்தியன் சோஷியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணுவோம். உங்களை முதல்ல கம்பேக் இந்தியன் விரும்பி கூப்பிட்டவன் நான். திரும்பி போயிடுங்க. கோ பேக் இந்தியன். அவன் சௌரிய புண்டைக்கு சொல்லுவா, வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அவன் சௌரிய புண்டைக்கு பேசுவோம், நாங்க படிச்சு உள்போமா. ये है क्लास 1 के एक बच्चे की आंसर शीट. Congratulations. Finally. काटी रात मैंने खेतों में तू आई ना. அது மாதிரி நண்பர்கள் சின்ன சேனல்
எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.